ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதிலே வந்து கேபேஜு, அப்புறமா கேப்சிகம்மு, அப்புறமா வந்து கேரட்டு நீட்டமாக நறுக்கியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்படி சாண்ட்விச் பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒன்று, இந்த வெங்காயம் வதங்கிறதுலையே இதுலேயே காய்கறியும் போட்டுடும். கேபேஜு, கேப்சிகம்மு, கேரட் சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இதுக்கு தேவையானது உப்பு போட்டுடுவோம் வதங்கிறதுக்கு. கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வதங்கின மேலே ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபுல்லாக பாயில் ஆகணுன்ட்டாலும் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தண்ணி வதங்கின மேலே ஆஃப் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். தண்ணி வதங்கின மேலே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஆல்ரெடி நான் வந்து சாண்ட்விச் மேக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு நெய் ஒட்டாமல் இருக்கு. நீர் அதெல்லாம் எதுவும் நான் போடல, சரியா? அப்படியே நார்மலாக நம்ம காய்கறி வீட்டில் என்ன இருக்கோ அப்படி வச்சு தான் செய்கிறோம். இந்த ஈஸி மெத்தடு யார் வேணாலும் செய்யலாம். ரெண்டு பக்கமும் ரெண்டு. அப்படி வந்து இது சாண்ட்விச் மேக்கர் இல்லைன்னா தோசை தவா மேலேயே வச்சு தோசை கரண்டி இருக்குல்ல அதை வச்சு ப்ரெஸ் பண்ணாக்கா முடிஞ்சிச்சு. நெய் தடவிட்டு, என்கிட்ட வெண்ணெய் இல்லை, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இப்போ அர்ஜென்ட்டு சும்மா செய்கிறேன்.